பொறுமையே ஒரு பெரிய நியாமத் சகோதரர்களே. அந்த பொறுமையிலும் குறிப்பாக இறப்பு நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மனோபாவம், பொறுமையினுடைய அந்த மனோதிடம் இருக்கிறதல்லவா, அது பெரும் சிறப்பை பெற்றுத்தருகிறது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் நாம் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக உறவுகளைத்தான் வைத்திருக்கிறார், குடும்பத்தை தான் வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளை வைத்திருக்கிறான். அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி சென்று விட்டது அப்படின்னும் போது அந்த நேரத்தில் ரொம்ப நிதானத்தை கையாளணும். ஏன்னா நம்ம தடால் புடால்னு சில வேலைகளை செய்யும்போது அது ஷிர்க் வரைக்கும் கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு ஆபத்தை அது ஏற்படுத்திடும். அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், மரணம் அப்படின்றது பொது விதியானது. அந்த பொது விதி என் பிள்ளைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. ரப்பே, நான் இது விஷயத்தில் பொறுமை காட்டுக்கிறேன், பொறுமை கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதை என்ன செஞ்சுக்கிறோன்னு சொன்னால் ஆசுவாசப்படுத்திக்கிறணும். அழுகிறது தப்பான்னு சொன்னால் அழுகிறது தப்பில்லை. 3 நாளைக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு, பிள்ளை ஞாபகம் வரும்போதெல்லாம் அழுகிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த அழுகை எந்த பாவத்தையும் செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் பிள்ளையினுடைய அந்த பாசத்தை தான் என்ன செய்ய அதிகப்படுத்தும். ஆனால் முட்டாள்தனமாக சில காரியங்களை செய்வது அப்படின்றது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. முக்கியமாக குறிப்பாக முகத்தில் அடித்து கொண்டு அழுவது, இப்படி ஒரு மாதிரியாக அடிச்சுக்கிட்டு அழுகிறது. பொம்பளையாக இருந்தாங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு. சில பேர் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. இதெல்லாம் முற்றிலும் ஹராமாக்கப்பட்ட செயல்கள். சில பேர் கொஞ்சம் ஓவர் டோஸாக போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிடுவாங்க, சட்டையை கிழிச்சுக்கிடுவாங்க, என்னத்தையாக போட்டு உடைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வையும் நிந்திக்க ஆரம்பிப்பாங்க. என்ன இறைவன், இவ்வளோ நாள் நான் தொழுதனே, அவ்வளோ போயிடும். ஏன்னா இந்த உயிர் அப்படின்றது அல்லாஹ் கொடுத்தது. சில கஷ்டங்கள் இருக்கும் தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. அல்லாஹ் கொடுத்த, ரப்புல் ஆலமீன் கொடுத்த அமானிதம் அது. நாமளாக நம்ம பிள்ளைய படைத்தோம், நாமளாக உருவாக்கணும். இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நாமளாக உருவாக்கணும், அல்லாஹ் தான் உருவாக்கணும். இவனுக்குன்னு சொல்லி ஒரு வாரிசை ஏற்படுத்தினான். சரி, ரப்புடைய நாட்டம் தக்தீர், அப்படி எந்த மௌத்தும் வரக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து இவன் கேட்கணும், கேட்காம இருந்துட்டான். ரப்புல் ஆலமீன்கிட்ட மன்றாடாமல் இருந்துட்டான். அல்லாஹ்வுடைய விதி அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னால் அதுக்காக படைத்தவனை நிந்தனை செய்வது அப்படின்றதெல்லாம் பெரிய மோசமான செயல் மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த கட்டம் அல்லாஹ்வுடைய கருணை கைவிட்டுருவான். அல்லாஹ் தாலா ஒரு எதிரியை இப்படி லேசாக அப்படி முறைச்சி பார்த்தா, 2 தடவை முறைச்சி பார்த்துட்டாலே, ஒருத்தனை பார்த்துட்டாலே அதுக்கு அடுத்து ஏன் இந்த கிறுக்க என்ன முறைச்சி பார்க்குறான் அப்படின்னு அதுக்கடுத்து அவங்ககிட்ட போக மாட்டோம் நம்ம. அப்போ அப்படி இருக்கும்போது படைத்தவனை துவேஷமான வார்த்தைகளை சொல்லி நீ என்ன இறைவன், உனக்கு என்ன கருணை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது அடுத்து நம்மளை அல்லாஹ் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். நமக்கு அதுக்கு அடுத்து வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எல்லா குழந்தைகள், இறந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள்லாம் உடனடியாக வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்களா? 1-2 பேர் தான் என்ன செய்வாங்க, பிள்ளையே போன பிறகு நான் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. எல்லோரும் தற்கொலை பண்ணக்கூடிய தைரியம் இருக்கிறதா? இல்லை. அப்படி இருக்கும்போது அடுத்த வாழ்க்கையை அல்லாஹ் தானே தரணும், ரப்புல் ஆலமீன் தானே கொடுக்கணும். அவனை இல்லாமல் வேறு எங்கே போய் நம்ம முட்டுவோம் சொல்லுங்கள்? வேறு உலகத்தில் ஏதாவது ஒரு இறைவன் இருக்கிறானா? அல்லது வேறு ஏதாவது ஒரு மரம் இருக்கிறதா அந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சி அழுகிறதுக்கு? அல்லது அப்படி ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருக்கிறாரா? வாங்க, யாரெல்லாம் துன்பத்தில் பட்டுட்டீங்களோ இங்கே வாங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் துன்பம்லாம் மறைஞ்சிரும்னு சொல்லி யாராவது இருக்கிறாரா? ஒருத்தரும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்போ அந்த ரப்பை வெறுத்துட்டு நம்ம உலகத்தில் எங்கே போக போகிறோம்? அதனால் நம்ம நிந்தனையான வார்த்தைகள் தான் அனுமதிக்கப்பட்டதில்லையே ஒழிய, மற்றபடி பொறுமையோடு இன்னால் இல்லாண்டு சொல்லும்போது அல்லாஹ் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. பாருங்கள், மலக்குகள் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ்வை என்றைக்குமே இபாதத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன செய்கிறான், இபாதத்து பண்ணது போதும், நீ அவனுக்காக ஒரு பெரிய வீட்டை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வீட்டை கட்டி அதுக்கு தாருல் ஹம்துன்னு பெயரிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு பொறுமைக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் சன்மானம். அதை மனதில் நிறுத்தி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபா.